ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் தான். ஆஸ்திரேலியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச். இந்த ஒரு மேட்ச் வந்து இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மழையின் காரணமா கால்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மேட்சை. ஸோ இதனால அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா டீமுக்குமே வந்து அட்வான்டேஜ் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த ஒரு குரூப்ல வந்துட்டு நெட் ரன் ரேட் ரொம்ப குரூஷியலா ப்ளே பண்ண போகுது. ஸோ வரும் காலங்களில் ஸோ யாரு குவாலிஃபை ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தான் தெரிய போகுது. ஸோ எனக்கு என்னமோ தோணுது ஆஸ்திரேலியா வருவானுங்க, திருப்பி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அப்செட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் தோணுது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற இந்த மழையின் காரணமா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ ஆஸ்திரேலியானால ஸோ ஆல்ரெடி அனுபவப்பட்டாச்சு. ஸோ ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குட் நியூஸ். ஸோ இன்னைக்கு வந்து டென் கமிங் டே ஐபிஎல் 2025 எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வர போறாங்க. ஸோ நாளைக்கு பிராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எம்எஸ் தோனியும் ருத்ராஜ் கெய்க்வாடும் சென்னைக்கு வர போறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.